ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முட்டை சப்பாத்தி செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, நான் இதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா போட்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ, நான் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். சிம்மில் வச்சு வேக வைங்க. உடனே கலக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி போடணும். தோசை மாற்றி போட்ட மாதிரி கலக்கக்கூடாது. கலக்கினா முட்டை ஒரு மாதிரி வாசம் வரும். அது நல்லா இருக்காது. இந்த வெந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விடணும். உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா போட்டால் போதும். சிலவங்க மட்டன் மசாலா சிக்கன் மசாலாவும் போடுவாங்க. நான் கடை மசாலாவே போட மாட்டேன். வீட்டு மசாலாவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். முட்டை பொரியல் ரெடி. முட்டை தொக்கு மாதிரி வரும். அப்புறம் சப்பாத்தி உருட்டி கத்தியை வச்சு கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். பாருங்கள், அப்படி நீளமாக இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடிசாக வேணுமோ அந்தளவு நறுக்கி போட்டுக்கோங்க. நான் கத்தி வச்சு தான் நறுக்கினேன். என் பொண்ணு ஸ்கூலுக்காக இன்றைக்கி இந்த டிஃபன் தான் அவளுக்கு நான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தியை அப்படி ரோல் மாதிரி உருட்டி நறுக்கி உள்ளே போட்டு கிளறியாச்சு. எடுத்து வச்சுட்டு எங்கள் அக்காவுக்கும் என்னோடய பெரிய பொண்ணுக்கும். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்கூல் லஞ்சு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.